டெல்லியில் ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து நாடு மீள்வதற்குள்ளாக அடுத்தடுத்த சில அதிர்ச்சிகள் வந்துச்சு. குறிப்பாக பல லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் பெற்ற கடன் என்ன ஆனது? பெரு நிறுவனங்கள் அதை நிர்மலா சீதாராமன் தள்ளுபடி செய்து விட்டாரா? இதில் ஒரு பெரிய ஊழலே நடந்திருக்கிறது. இந்த பல லட்சம் கோடி ரூபாய் பணம் யாருக்கு போயிருக்கிறது? இதன் மூலம் ஆதாயம் பெற்றவர்கள் யார் என்று ஒரு செய்தி வெளியானது. யாருக்கு இந்த பணம் போச்சு? இந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதன் பின்னால் முறைகேடுகள், ஊழல்கள், ஒன்றிய அரசுக்கான ஆதாயங்கள் இருப்பதாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், இவையெல்லாம் எந்த அளவிற்கு உண்மையானவை உள்ளிட்ட கேள்விகளோடு பொருளாதார வல்லுநர், காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக செய்தி பிரிவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஆனந்த். இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை, முதல்ல நான் வந்து இந்த நீதிபதி வீட்டுக்கு கூட அப்புறமா வரேன். ஃபர்ஸ்ட் இந்த இதை பேசிதான் நினைக்கிறேன். பல லட்சம் கோடி ரூபாய், 16 லட்சம் கோடி, 17 லட்சம் கோடின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபிகர் சொல்றாங்க. அது வந்து முறைகேடு, ஒன்றிய அரசுக்கு ஆதாயம், நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். என்ன நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. இது 16,29,000 கோடி பேங்குகள்லாம் சேர்ந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்கிறதா பார்லிமெண்ட்ல பைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கேள்வியில. இதுல 9,29,000 கோடி வந்து 50 கோடிக்கு மேல கடன் வாங்கி ரைட் ஆஃப் பண்ணது. அதாவது நியர்லி 10 லட்சம் கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணது வந்து பெரிய கார்பரேட்டுகளுக்கு. இதுல வந்து பெரும் பணங்கள் போயிருக்கு. இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு கம்பெனியை வந்து ஆக்ஷனுக்கு விட்டுருக்காங்க. இது வந்து முகேஷ் அம்பானியோட தம்பி கம்பெனி. இதுல வந்து டோட்டல் நஷ்டங்கள் மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு மேல அவங்க கடன் கட்ட வேண்டியது. அந்த கம்பெனியோட வர்த்தி 20,000 கோடி. அதுல ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட வர்த்தே வந்து 20,000 கோடி மதிப்பிடப்பட்டது. இந்த கம்பெனியை வந்து ஆக்ஷன்ல ஹிந்துஜா குடும்பம் வந்து 9,600 crores வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் ரைட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 70,000 கோடி கிட்ட இருக்கும் ரஃப்லி. நான் கரெக்ட் அமௌண்ட் சொல்ல, ஏழத்தாழ அப்படிலாம் இருக்கும். இதுல வந்து ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிகள்ல வந்து கிராண்டன் த்ராண்டன் அப்படின்னு ஒரு ஆடிட் கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் பரோடா நினைக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணாங்க. இந்த என்கொயரி ஆர்டர் பண்ணதுல பணத்தை வந்து மாத்தி அமைச்சிருக்கிறாங்க. எந்த பணத்தை எதுக்காக கடன் வாங்கினாங்களோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணல, இன்டர் கார்பரேட் டெபாசிட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எஸ்பெஷலி ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் மேல கிராண்டன் த்ராம்டன் வந்து கம்பெனி வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பணத்தை சரியா யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து, அந்த ரிப்போர்ட் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு இது வரைக்கும் ஒன்றும் பெருசா தெரியல. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து எஸ் பேங்க்லயும் இன்வால்வ்டா இருந்தது. இந்த கம்பெனியோட எஸ் பேங்க் கடன் வாங்கினாங்க. அண்ட் எஸ் பேங்கோட முதலாளி ஒருத்தர் இருந்தார் அப்போ, ராணா கபூர்னு. அவரோட பொண்கள் ஆரம்பிச்ச கம்பெனிக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பணத்து மூலமா லோன் கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்குக்கு பணத்தை இவர் திரும்பி கொடுக்கல, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அவங்க பணத்தை திரும்பி கொடுக்கல. எஸ் பேங்கோட ஓனரை வந்து ஒரு 6 மாசம் ஜெயிலுக்குள்ள உட்காந்து வச்சு விசாரிச்சாங்க என்ன ஆச்சுன்னு. இவரை ஒரு நாளைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூப்பிடல. இது மாதிரி மட்டும் இல்ல, அவர் வந்து பல கம்பெனிகள் நடத்தி எல்லா கம்பெனியுமே நட்டத்துல மூடி இருக்கு. ஒரு கம்பெனி 2 கம்பெனி இல்ல, பல கம்பெனிகள் நடத்தி எல்லாம் மோசடி, எல்லாமே நட்டத்தை போயிடுச்சு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு கம்பெனி, அதுலயும் ஒரு 50,000 கோடிக்கு மேல ரைட் ஆஃப். அத வந்து அவங்க அண்ணன் கம்பெனிக்கு ரொம்ப சீப்பா ஒரு 2,000 கோடியோ 3,000 கோடிக்கோ அவன் அண்ணன் அந்த கம்பெனியை வாங்கிட்டாரு. இது ஒரு கம்பெனி நம்மளுக்கு நிச்சயமா தெரியும். இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனி, இந்த ஒரு கம்பெனி மட்டுமே, குரூப் மட்டுமே 1 லட்சம் கோடி ரைட் ஆஃப் ஆயிருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் டெண்டருக்கு கோட் பண்றாங்க, சோலார் எனர்ஜிக்கு கோட் பண்றாங்க. கோட் பண்றச்ச இந்த கம்பெனி கொடுத்த பேங்க் கேரண்டி ஃப்ராட் அப்படின்னு தெரிய வருது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து பேங்க் கேரண்டியை வாங்காமைய ஸ்டேட் பேங்க் கேரண்டி கொடுத்த மாதிரி ஒரு கேரண்டி பேப்பரை கொடுக்குறாங்க. இது ஃப்ராடுன்னு தெரிஞ்சு நியூஸ் பேப்பர்ல வெளில வந்தப்புறம் இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பண்ணல,
நான் வெளியில ஒரு ஏஜென்சிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன், அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த ஏஜென்சி தான் தவறு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அந்த கேஸ் என்னாச்சுன்னு பேப்பர்ல வரல. இது வெறும் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இந்த கேஸ் சொல்றேன். இதெல்லாம் வந்து பப்ளிக்கா வந்த இன்ஃபர்மேஷன். ஓகே. பட் அம்மையார் பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்த லிஸ்ட பத்தி என்கிட்ட டேட்டா இல்லைன்ட்டாங்க. நோ டேட்டா அப்படின்ட்டாங்க. அதாவது இந்த டேட்டா இல்ல, யாருக்கு கொடுத்தாங்க டேட்டா இப்ப என் கையில இல்லைன்ட்டாங்க. இது முக்காவாசி பணம் இந்த கடன் கொடுத்தது எல்லாமே வந்து பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு ரைட் ஆஃப் பண்ண கடன் தான். ஈஸியா டேட்டா எடுத்து கொடுக்க முடியும், ஆனா டேட்டா இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது யார் யாருக்கு ரைட் ஆஃப் பண்ணிருக்கோங்கிற டேட்டா கூட ஒன்றிய அரசு இல்லைங்கிறாங்க, இல்லன்னு சொல்றாங்க. ஓகே. இதுல வந்து ஏபிஜே ஷிப்யார்டுன்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஆம்ஃபோர்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது எல்லாமே கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு. இதுல வந்து முக்காவாசி கடனை கொடுத்தது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் தான் கடனை கொடுத்து பப்ளிக் துறை தான் லாஸ். இப்ப நீங்க எவ்வளவு சேர்மன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அந்த சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பீரியட்ல நடந்த பீரியட்ல பேங்கிங் பியூரோ சேர்மனா இருந்தது வினோத் ராய். அந்த 2G புகழ் இருக்குல்ல, அந்த வினோத் ராய் தான் இந்த சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாரு. ஓகே. இந்த ரைட் ஆஃப் பண்ணப்பட்டது இல்லைங்களா, இந்த ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட பேங்க் சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணது வினோத் ராய். ஓகே. வினோத் ராய் இப்போ அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, அவரே ஒரு பேங்க்குக்கு சேர்மனா இருக்காரு. ஓகே. இப்ப அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, நாங்க ரைட் ஆஃப் தான் பண்ணிருக்கிறோம், வேவ் ஆஃப் பண்ணல. தட் மீன்ஸ் வாரா கடன்கள் என்றுதான் அவற்றை பட்டியலிட்டிருக்கிறோமே தவிர அந்த கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ரைட் ஆஃப் வே ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு விளையாடுறாங்க. அது நாங்கள் என்றைக்கு இருந்தாலும் அதை வசூலிப்போம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதான் இப்ப இந்த 16 லட்சம் கோடியில இது வரைக்கும் எவ்வளவு வசூலிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 லட்சம் கோடி வசூல் பண்ணிருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து லெஸ் தென் 20%, 20% கூட உங்களால வசூல் பண்ண முடியல. இந்த வசூல் பண்ண பணம் எங்கேருந்து வசூல் பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறு தொழிலாம் செய்யறான்ல, இப்ப நம்ம அம்பத்தூர், ஹோசூர், அங்கெல்லாம் ஒரு ரயில பற்ற வச்சு பழைக்கிறான் பாருங்க, அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், வீடே அடமானம் வச்சிருப்பான். அது மாதிரி வீடு அடமானம் வச்சவன் ஆக்ஷன்ல விட்டு அந்த வீட்டை வித்து வாங்கிட்டீங்க. நீ பெரிய கார்பரேட்ல என்னத்தை வசூல் பண்ண? 1 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணிட்டு 20,000 கோடி கலெக்ட் பண்ணிட்டு நான் என்னைக்கா ஒரு நாளைக்கு வசூல் பண்ணுவேங்கிற அந்த ஆளுக்கு நடத்துற கம்பெனிக்கே சோலார் பவர் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி விடுற. ஒரு ஆள் ஒரு கம்பெனி நடத்திட்டான், 1 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வைங்க, பேங்க்குக்கு அந்த பணம் வரல, அந்த கம்பெனி எப்படி நீங்க சோலார் பவர் டெண்டருக்கு உட்காத்தி விடுவீங்க? அதாவது இப்ப எப்படின்னா, செந்தில் ஒரு கம்பெனி நடத்துறாரு, 50 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, பேங்க்குக்கு பணம் கொடுக்க முடியல. செந்திலே இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனில இன்னொரு டெண்டர் எடுக்க முடியுமா இன்னைக்கு? அது எப்படி முடியும்? அதுதான் நடக்குது. ஏன்னு கேட்கணும் நாங்க. ஓகே. சோ நட்டமான கம்பெனி இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு அவங்க திருப்பி பேங்க்ல லோன் வாங்கிக்கிறாங்க. பேங்க்ல லோனு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஆமா, கேட்டா இந்த கம்பெனிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது. இதுல ஒன்றிய அரசுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிருக்கும்? அப்ப இவங்க பெருசா ஃபைனான்ஸ் பண்றது யாரு? ஓ, இவங்க நிதி கொடுக்குறாங்க, தேர்தல் நிதி பத்திரம் மற்றவற்றின் மூலமாக. இப்ப பூனம் அகர்வால்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. இந்த பூனம் அகர்வால் எலக்டோரல் பாண்டை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரெல்லாம் எலக்டோரல் பாண்டு வாங்கியிருக்கானோ அவனுக்கு என்னெல்லாம் சலுகை பண்ணிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. ரைட்டுங்களா? ஒரு சலுகை, ஒரு தட் இஸ் நான் வந்து எலக்டோரல் பாண்டு கொடுக்குறேன், எனக்கு என்னெல்லாம் சலுகை நடந்திருக்குன்னு பார்த்து அந்த புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா, பாண்டு கொடுத்தவனுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கான், பாண்டு கொடுத்தவன் மேல எல்லாம் கேஸ் முடிஞ்சிருக்கு, அதை ஒரு புஸ்தகமாவே போட்டிருக்காங்களே, இன்னும் என்ன ஆதாரம் வேணும்? ஓகே. நீங்க கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறதே பேச வேண்டாம், கொடுத்ததே எழுதியிருக்காங்க, ஆதாரங்களே வந்திருக்குது. ஆதாரத்துல எலக்டோரல் பாண்ட்ல வந்த எலக்டோரல் பாண்டு யாரு பணம் கொடுத்தாங்க, என்னைக்கு எலக்டோரல் பாண்டுக்கு பணம் கொடுத்திருக்கான், அந்த கம்பெனிக்கு என்னைக்கு கான்ட்ராக்ட் வந்திருக்கு, யார் மேல சிபிஐ இடி ரெய்டு விட்டுருக்காங்க,
அவங்க மேல அவன் எலக்டோரல் பாண்ட்ல எல்லாம் கொடுத்துருக்கான் ம். அப்படின்னு இருக்கு. ஓகே. இந்த பாம்பே ஏர்போர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. ம். ஜிவிகேன்னு ஒரு கம்பெனி தான் அதை ஓன் பண்றான். அந்த ஜிவிகே அந்த அதானிக்கு அந்த ஏர்போர்ட்டை வித்துருன்னு கேக்குறாங்க. ம். அவர் முடியாதுன்னு சொல்றாரு. அவர் மேல சிபிஐ இடி பாயுது. ம். 5 நாள் கழிச்சு விற்க மாட்டேன்னு சொன்னவர் வித்துடுறாரு. ம். அந்த சிபிஐ இடி கேஸ் மூடிடுது. ஓகே. அப்ப நான் என்ன கேட்க வரோம்னா, சிபிஐ இடி என்ன ஒரு ஆள் மேல பாயும். நீங்க உங்க சொத்து அதானிக்கு வித்துட்டீங்கன்னா அன்னைக்கே இடி சிபிஐ கேஸ் மூடிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்டிடிவின்னு ஒரு பெரிய நிறுவனம் இருந்தது. ம். அது மேல 10 வருஷமா கேஸ் நடக்குது. ம். அந்த என்டிடிவி வந்து அதானி வாங்கிட்டாரு. ம். இப்ப கேஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அவ்வளவுதான். என்டிடி மேல கேஸ் இல்ல. இப்ப கேஸ் இல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனை கேஸ் இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி வந்து 500 கோடி மோசடி பண்ணிட்டாருன்னு பொய் இப்ப கேஸ் தான் அது. பொய் கேஸ் அது இப்ப இல்ல, போயிடுச்சு. அது 500 கோடிக்கு பொய் கேஸ் தான் போட்டிருந்தாங்க. அந்த ஓகே. கேஸை வந்து இவர் விக்கிற வரைக்கும் டார்ச்சரு. ம். அந்த அந்த கம்பெனி அவர் வித்த அடுத்த நாளே வந்து கேஸ் மூடிட்டாங்க. என்டிடிவி இப்ப யார் வாங்கி இருக்காங்க? அதானி வாங்கி இருக்கிறாரு. இல்ல, அது மக்களுக்கு நீங்க சொல்லணுங்கிறதுக்காக நான் கேள்வி கேட்டேன். ஐநோ, பட் மக்களுக்கு உங்க வாயால அதை சொல்லணும். சரி, அப்ப அதானி வாங்கினார்னா அதானிக்கு எல்லாத்தையும் வித்துட்டா பிரச்சனை இல்ல. அதாவது உன் மேல கேஸ் இருக்கு, உனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ம். அதானிக்கு நீ ஒழுங்கா இருந்தா கூட அதானிக்கு உங்க கம்பெனி மேல ஆசை வந்துருச்சுன்னு வைங்க, அந்த கம்பெனி நீங்க எழுதி கொடுத்துடணும். ம். எழுதி கொடுக்கலன்னா அன்னைக்கு பாயும். அவ்வளவுதான். இதான் இன்னைக்கு. இல்ல ம். அரவிந்த் சுப்பிரமணியம்னு கார்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைசரா இருந்தார். இந்த கார்மெண்ட்டுக்கு ம். இது மாதிரி அடிச்சு பிடிங்கிடுறாங்க கம்பெனி. ம். அவங்க பேரு சாம்பியன்ஸ் சொல்றாரு அவரு, நேஷனல் சாம்பியன்ஸ்னு. அதாவது நம்ம முதலாளி நம்ம பிரதமருக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு அகேன்ஸ்டா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாம இந்தியால முதலீடே குறைஞ்சு போயிடுச்சுன்னு அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்றாரு. இப்ப ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி முதலீடு பண்ணதுக்கு இந்தியாவுக்கு வந்ததுன்னு வைங்க, நாளைக்கு நம்ம ஆளுங்க 2 பேருக்கு அந்த கம்பெனி பிடிக்க போய் அந்த கம்பெனியை விலைக்கு பேசிட்டாங்கன்னா ஓகே, அதுக்கு பயந்து கம்பெனில வர மாட்டேங்குதுங்கிறீங்க. ஆமா. இப்ப ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்டார் லிங்க்னு மஸ்கோட இன்டர்நெட் ப்ரொவைடர் கம்பெனி, அது சேட்டலைட் மூலமா இன்டர்நெட் காட்டுற கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து பர்மிஷன் கேட்டபோது, மணிப்பூர்ல நீங்க டெரரிஸ்ட சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மஸ்க் பணம் போட்டு ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார் எலெக்ஷன். இப்ப அவரு கொடுத்தே ஆனோம். அந்த மஸ்க், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவனோட 3 பசங்க, ஆயம்மா, இவங்க இந்தியன் பிரைம் மினிஸ்டரா பாக்குறாங்க ஒரு மீட்டிங்ல. இதுதான் ஒரு இந்தியாவோட லெவல். இந்த பிரைம் மினிஸ்டர் எதுக்கு பாக்குறாருன்னு கேக்குறாங்க. ட்ரம்ப் தெரியாதுன்ட்டாரு. நான் பார்க்க சொல்லல, எங்க கவர்மெண்ட் சம்பந்தமா பார்க்கலங்கிறாரு ட்ரம்ப். உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டார்லிங்க் சேட்டிலைட்டுக்கு அம்பானி ஒரு ஒப்பந்தம் போடுறாரு, பாரதி மிட்டல் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. உங்களுக்கு நாங்க மார்க்கெட்டிங் ஏஜென்டா இருக்கோம். போன 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் டெரரிஸ்ட். இன்னைக்கு உங்களோட கம்பெனி ஒப்பந்தம் போட்டு உள்ள வரலாம் நீங்க. எப்படி அது? இப்பதான் அதான் அவ்வளவுதான். டீல் ஓகேனா ஓகே தான், எல்லாம் டீல் தான். இல்ல, நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். புரியுது. எலான் மஸ்க் சொன்ன பிறகு மறுக்க முடியுமா மோடியால? நீங்க அந்த இப்ப நீங்க தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனந்த், எந்த விலைவாசியும் குறைக்கவில்லை மோடியின் ஆட்சியில் அப்படின்னு சொல்றீங்க. பட் இப்ப சமீபத்துல அமெரிக்க அதிபரை சந்தித்த பிறகு ஏதோ ஒரு முக்கியமான மக்களுடைய அத்தியாவசிய பொருள் எதுக்கோ 150% இருந்து 50% வரியை குறைச்சார்ல. அது குறைச்சது வந்து விஸ்கி விலையை குறைச்சிருக்கிறாரு. விஸ்கிக்கா? நான் ஏதோ உயிர் காக்கும் மருந்து நினைச்சேன். விஸ்கிக்கா? ஓகே. பர்போன் விஸ்கின்னு ஒண்ணு இருக்கு அமெரிக்கால இருந்து. போர்பன் பிஸ்கட் தான் தெரியும். அது பர்போன் விஸ்கின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து டாக்ஸ் ரொம்ப 150% இருந்துதான். சரி. ட்ரம்ப் ரொம்ப வருத்தப்பட்டாரு, கம்மி டாக்ஸ். அது மாதிரி இந்த ஹை எண்ட் மோட்டார் சைக்கிள் இருக்குல்ல, ஆமா, அதாவது 600cc மோட்டார் சைக்கிள்க்கெல்லாம் டாக்ஸ் நம்ம ரொம்ப ஜாஸ்தி போட்டோம், அந்த டாக்ஸ கம்மி பண்ணி இருக்கிறாரு. பணக்காரங்க வாங்குற பைக்குலாம். ஓகே, அத மாதிரி இப்போ எலான் மஸ்க் இந்த விஸ்கி கூட சொல்லுங்க.
அது ஒரு முக்கியமான இந்த பிரச்சனை சொல்லுங்க. விஸ்கியும் கூட இந்த விஸ்கி கூட டாஸ்மாக்ஸ்ல சாப்பிடுற விஸ்கி கிடையாது. பெரும் பணக்காரங்கள் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்குறாங்கல்ல, அந்த விஸ்கிக்கு தான் விலை குறைச்சிருக்காரு. ஓகே, அது அதோட ஜாஸ்திங்கிறாங்க நான் விசாரிச்ச வகையில. இப்ப 2-3 கேள்வி இதுல வருது. எலான் மஸ்க் சந்திச்சதா அந்த டீடைல்ஸ் நீங்க சொன்னீங்க. எலான் மஸ்கை சந்தித்ததுல இன்னொரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சில ஆர்டிகல்ஸ் படிச்சேன். அந்த அவருடைய கார் இருக்குல்ல அங்க டெஸ்லா வந்து இறக்குமதி செய்வதற்கு கடுமையான வரிகள் முன்பு விதிக்கப்பட்டிருந்துச்சு. நீங்க இந்தியாவுக்குள்ளேயே தயாரிங்க, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா எல்லாம் திட்டத்தை கொண்டு வந்தார் மோடி. இப்ப அதை வைத்து டாட்டாவோ மகேந்திராவோ உள்ளிட்ட நிறுவனங்கள், குறிப்பா மகேந்திராலாம் இப்ப சமீபத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் கார் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான கார், அவ்வளவு சூப்பரா இருக்குது அந்த காரு. இப்ப அதுக்கெல்லாம் வந்து இப்ப எலான் மஸ்க் அவருடைய காரை வந்து வரியை குறைத்து கொண்டு வருவதற்கு ஒரு வேலை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்படி வந்துச்சுன்னா இந்திய முதலாளிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க? இப்ப இது என்ன ஆகும்னா, இப்ப அதுக்கு வந்து குறைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. டெஸ்லா ஆளெல்லாம் வேலைக்கு சேர்த்துட்டாங்க, டாடா கம்பெனில இருந்து எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்ப டாடா என்ன பண்ணிட்டாருன்னா, டெஸ்லாக்கு குளோபலா எல்லாம் சப்ளை பண்றது டாடா கான்ட்ராக்ட் வாங்கிட்டாரு. தட் இஸ் இப்ப நீ டெஸ்லா கார்ல நிறைய பார்ட்ஸ் வந்து டாடா கம்பெனி பண்ணும். அதுக்கு மேல டாடா கம்பெனி என்ன பண்ணிட்டான்னா, சரின்னு ஒரு சைனீஸ் கம்பெனியோட ஒரு டைப் இருக்கு அவங்களுக்கு. நீங்க டெஸ்லாக்கு சீப்பா கார் கொடுத்தீங்கன்னா அங்கேயும் செரி கார் அவர் எடுத்துட்டு வந்துருவாரு. ஓகே. இப்ப அதுதான் நேத்து ஆஸ்டன் மார்டின் சொல்லி இருக்கிறான். நீங்க ஒன்லி டெஸ்லாக்கு விலை குறைக்க முடியாது, நீங்க விலை குறைச்சா எல்லா கம்பெனிக்கும் விலை குறைக்கணும். சோ சைனா கம்பெனி பிவைடின்னு ஒண்ணு இருக்கு, அவன் பாதி விலை கார் இறக்கிடுவான் உடனே. அதாவது நீங்க டெஸ்லா, நீங்க மஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக டாரிஃபை குறைச்சிட்டு அவன் வந்து பெரிய இதை இறக்கி விட்டு பிவைடிக்கும் செடிக்கும் டாக்ஸ் இறக்கிடுவான். அப்புறம் மகேந்திரா இழுத்து போட்டிட்டு போக வேண்டியதும். அப்ப மகேந்திரா வந்து இங்க இந்தியர்களுக்கு, ஏகப்பட்ட இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் அதில் பணியாற்றுகிறார்கள், தமிழர்கள் பணியாற்றுகிறார்கள். அப்போ இது இந்திய தொழிலாளர்களுக்கு, இந்திய முதலாளிகளுக்கு, இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய சவுக்கடி இல்லையா இது? எலான் மஸ்க் நல்லா இருப்பாரு, இந்திய முதலாளிகள், இந்திய தொழிலாளிகள், இந்திய நிறுவனங்கள் எப்படி பெரிய அளவுல சிக்கலை சந்திக்குமே இதுல? என்ன தெரியுமா, மஸ்க் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு கார் பண்றாரு. சீப்பஸ்ட் காரே 30 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கும். இப்ப டாடா காரன் பண்ற கார்லாம் 10-15 டாடா காரு போயிடும். மகேந்திராக்கு தான் ப்ராப்ளம். அவன் 22-23 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருக்கான். டாடா காரன் 15 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருக்கான். அப்புறம் 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்காங்க, அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர்னு. இதுல அடிபடுறது மகேந்திரா அடிபடும். அதனால்தான் மகேந்திரா வந்து டெஸ்லாக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு டெஸ்லாக்கு கொடுக்க கூடாதுன்னு. இப்போ ஆக்சுவலி இவங்க எல்லாருக்குமே 5% தான் டாக்ஸ் சொல்லிட்டாங்க இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறதுனால. நீங்க பட் அவங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யக்கூடியதுனால அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100% வரைக்கும் வரி சொன்னாங்க. 100% டாக்ஸ். இப்ப அவங்க 100% டாக்ஸ். இப்ப அவ 10% ஆக்க போறாங்க. என்னதான் செய்தி? 100ல இருந்து 10% ஆக்கினா 15%. பட் இப்ப என்ன பண்ணுவான், இவன் கார் விக்கலன்னா இவன் போய் சைனால இருந்து கார் கொண்டு வந்து வித்துருவான். சோ மேட் இன் இந்தியா போயிடும். மேட் இன் இந்தியா போயிடும். திருப்பியும் சைனாவும் அமெரிக்காவும் தான் ஆதிக்கம் செலுத்தும். அப்ப இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய, அப்ப இவங்க ஆர்எஸ்எஸ் பேசுற சுதேசி, பாஜக பேசுற சுதேசி எல்லாம் இங்க வீணா போயிடுது. அந்த சுதேசி எல்லாம் சும்மா பேச்சுக்கு தானே. பேச்சுக்கு தான். ஆனா ஆக்சுவலி நீங்க ஆனந்த் குறிப்பிட்டதுனால நான் சொல்றேன், நான் யூஎஸ் போயிருந்தப்ப டெஸ்லா ஓட்டி பாத்துருக்கேன். டெஸ்லா ஓட்டி பாத்துருக்கேன். அதோட ஆட்டோ பைலட்டையும் நான் செக் பண்ணி பாத்துருக்கேன். வேமோ அப்படிங்கிற பேர்ல இப்ப சிஎம் கூட அதுல போயிட்டு இருந்தாரு. டிரைவரே இல்லாத கார் ஆட்டோமேட்டிக்கா. அதுவும் நான் வந்து ஐ திங்க் தென்னிந்தியால ஃபர்ஸ்ட் நான் தான் டெஸ்ட் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் அது லான்ச் ஆச்சு. நான் தற்செயலா அங்க அமெரிக்கால இருந்ததுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ வந்து அதையும் நான் வந்து பார்த்தேன், அந்த காரும். அதே மாதிரி மகேந்திராவுடைய புதுசா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த XEV 9e அந்த காரையும் நான் ஓட்டி பார்த்துருக்கிறேன். நான் சொல்றேன், உள்ளபடியே டெஸ்லாவோட 1000 டைம்ஸ் பிரமாதமான ஃபியூச்சர்ஸ், அவ்வளவு லக்ஸரி, அவ்வளவு சூப்பரா போட்டுருக்காங்க மகேந்திரா. அது ஒரு தமிழருடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிற பெருமை. பட் இவங்க மோடியினுடைய அந்த புதிய டாக்ஸ் வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போல இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி போகாது. ஏன்னா டெஸ்லாவோட கார் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் தான் நான் நம்புறேன் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு ஓகே. அதனால வந்து டெஸ்லாவால மஹேந்திராவோட கம்பீட் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. ஓகே. ஆனா தேவையில்லாத ஒரு பிரஷர் இது. பிரஷர் எஸ், தேவையில்லாத ஒரு பிரஷரை கொண்டு வராது.
ஓகே. சோ நம்ம இத பத்தி பேசிருக்கோம். அடுத்து நிறைவா ஒரு கேள்வி. இப்ப இந்த நீதிபதி வீட்ல கட்டுக்கட்டாக பணம் வந்து தீக்கிரையானது. அத பத்தி ஆமா. என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க அது இத்தனை நாளா யாரும் பேச முடியாத ஒரு விஷயமா இருந்தது. நம்மளுக்கு அது ஓப்பனா இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப அது வந்து வெறும் இதுக்கு மட்டும்தானா? இல்ல ம். எந்தெந்த ஜட்ஜ் பண்ணான்னு இப்ப யாருக்கு தெரியும்? இப்ப நார்மலா வந்து நம்மளோட சிஸ்டம்ல ஒரு ம். ஜட்ஜ் மேல வந்து நீங்க அக்யூசேஷன் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஜட்ஜ வந்து நீங்க தூக்கி உள்ள வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ம். ஆனா இது வரைக்கும் நம்ம 75 வரலாறுல காணாம ம். முதல் வாட்டி ஒரு ஜட்ஜு வீட்டுல 50 கோடி பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு, என்னோட பணமே இல்ல அது, ம். போலீஸ் கொண்டு வந்து பணத்தை வச்சு கொளுத்திட்டாங்கங்கிறாரு. எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆ. என்ன தேவையில்லாம அதுல இழுக்கிறீங்க சரி. அப்படிங்கிறாரு. காக்கா இப்ப தூக்கிட்டு அவர் வந்து போட்டு. இப்ப அவர் அலகாபாத் டிரான்ஸ்பர் பண்ணாங்கன்னா ஆ. அங்க இருக்கிறவன் லாயர்லாம் என்ன சொல்றான், எங்க குப்பை தொட்டிய நாங்க என்ன குப்பை தொட்டியா எங்கள்கிட்ட கொண்டு வந்து போடுறீங்கன்னு. ஆமா. இதுல என்னன்னா ம். மோடியோ அமித்ஷாவோ மௌனம் காக்குறாங்க. இப்ப சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இவர் எழுதின ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க திரும்பி மறுபரிசீலனை செய்யணும். இது இவர் எழுதினதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ம். இந்த காங்கிரஸ் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கினாங்கல்ல, அது சரின்னு எழுதின தீர்ப்பு இவர் எழுதின தீர்ப்பு. சரி. சோ இப்ப நீங்க அத ரியலா இன்வெஸ்டிகேட் பண்ணீங்கன்னா சோ காங்கிரஸ் பேங்க் அக்கவுண்ட முடக்கியது சரி என்று தீர்ப்பு எழுதியவரின் வீட்டில் அக்கவுண்டில் வராத பணம். அவ்வளவுதான். அப்படின்னு நீங்க அது அவர் என்ன சொல்லிட்டாரு, என் பணம் இல்லன்ட்டாரு. அவரு சொல்றேன் நான். இப்ப இது பணத்தை தாண்டி நிறைவா ஒரே ஒரு பார்வை. பணம் மட்டுமே இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில நீதிபதிகள் சில முக்கியமான தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு ஆளுநர் பதவி, அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி, இதெல்லாம் கூட ஆதாயத்தில் வரும் அப்படின்னு சில கருத்து இருக்குது. நான் பல ஆதாயங்கள் இருக்கு. இப்ப ஒன்ஸ் ஒரு நீதிபதி ஓய்வு பெற்றார்னா கவர்னர் பதவி கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல சேர்ந்தவர் ஒருத்தருக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க. கேரளா கவர்னரா இருந்தாரு. பை கோயின்சிடன்ஸ் வேணும்ட்டு பண்ணார்ல, வேணும்ட்டு பண்ணார் நம்மளால சொல்ல முடியாது. அவர் அமித்ஷாக்கு பெயில் கொடுத்தாரு. பின்னாடி அவருக்கு வந்து அமித்ஷாக்கு பெயில் ஒரு ஆளுநர் ஆக்கப்படுகிறார். அவர் நீதிபதியா இருக்கின்ற அமித்ஷாக்கு பெயில் கொடுத்தவர் என்று அறியப்படுகிறது. ஓகே. ஆமா, அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். ரெண்டு ஃபேக்ட் தானே. அமித்ஷாக்கு ஒரு பெயில் கொடுத்தது ஃபேக்ட், அவர் ஆளுநர் ஆனது ஃபேக்ட் தான். நம்ம ரெண்டு ஃபேக்ட் தானே சொல்றோம். சோ இத கொடுத்ததுனால தான் ஆளுநர் பதவி கொடுத்தாங்கன்னு இல்ல. பட் இவர் கொடுத்திருக்கிறாரு, முடியாது, அது சொல்ல முடியாது. அதுக்கு நமக்கு ஆதாரம் வேணும். அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. பட் அமித்ஷாவுக்கு பெயில் கொடுத்தவர் ஆளுநர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அமித்ஷாவுக்கு பெயில் கொடுத்ததால் தான் ஆளுநர் ஆக்கப்பட்டாரா அப்படின்னு நம்ம சொல்லல. பட் அமித்ஷாவுக்கு பெயில் கொடுத்தவர் தான் ஆளுநர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அது அதனாலதான் ஆக்கப்பட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. புரியுது. அதே மாதிரி ராமர் கோயில் வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டவர் தான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆனார். அது ராமர் கோயில் தீர்ப்புக்காகத்தான் எம்பி ஆக்கப்பட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. அது ஆதாரம் சொல்லக்கூடாது. பட் ராமர் கோயில் வழக்கில் பாஜகவிற்கு ஆதரவாக அந்த ராமஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு ஆதரவான அந்த ஒரு தீர்ப்பு வந்ததாக கருதப்பட்டது. சோ அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கப்பட்டிருக்கிறார். சோ அதுக்கு இதுக்கு தொடர்புன்னு நம்ம சொல்லலாம். பட் இயல்பா அது நடக்குது. ரெண்டு செய்தி உண்மைதான் அப்படிங்கிறீங்க. ஓகே. அதே மாதிரி இவர் வீட்டுல பணம் பிடிபட்டு இருக்கு. ஆமா. ஆனா அதனாலதான் இவர் காங்கிரஸுக்கு தீர்ப்பு எழுதினார் நீங்க சொல்ல முடியாது. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ரைட். புரியுது. நமக்கு எதுவுமே ஆதாரமா எதுவும் சொல்லக்கூடாது. தீர்ப்பு பாட்டுக்கு அவர் தீர்ப்பு எழுதினாரு. ஓகே. பணம் பாட்டுக்கு பணம் பிடிக்கப்பட்டது. பணம் தன்னால ஏதோ காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுக்குது, இல்ல யாரோ தூக்கிட்டு வந்து போட்டுருக்காங்க. திடீர்னு பிடிச்சி எரியுது. ஓகே. அவர் என்ன சொல்றாரு, ஸ்டோர் ரூம் பூட்டி இருந்தது, தீ பத்திக்குச்சு, எங்க ஆளுங்க யாருமே அது பக்கத்துல போல, அவன் எப்படி பணம் வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. அதான் நான் சொன்னேன். காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சா, யார் தூக்கிட்டு வந்து போட்டா, ஏதாவது எப்படி அது விசாரிக்கணும். மந்திரவாதிகள். அவர் கடவுள் பக்தர், கடவுளா பார்த்து குபேரனா பார்த்து வாய்ப்பு இருக்குது. ஏதோ நடந்திருக்கலாம். அது என்னன்னு விசாரிக்கணும். நம்ம ஒருவேளை காவல்துறையால அதை விசாரிக்க முடியாது. நம்ம வெத்திரையில மை போட்டு பாக்கணும், யார் கொண்டு வந்து போட்டா. அந்த மாதிரி கூட எங்க ஊர்ல அப்படி பாப்பாங்க. வெத்திரையில மை போட்டு குபேரனா கொண்டு வந்து பணத்தை போட்டாரு. பாப்போம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நம்ம எல்லாம் சின்ன வயசுல நான் பஸ்ல போவேன் ஸ்கூலுக்கு. அப்ப வந்து எங்கேயாவது பிக் பாக்கெட் யாராவது அடிச்சுட்டாங்க, நேரம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனா செக் பண்ணுவான். எவன்ட்டையாவது அந்த பர்ஸ் மாட்டிடுச்சுன்னு வைங்க, அங்கேயே பப்ளிக் அவனை போட்டு அடிச்சிடும். பிக் பாக்கெட்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கும். 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு அடிச்சா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இது மாதிரி லம்பா ஒரு தெரியாம, உங்களுக்கே தெரியாம
ம் உங்க வீட்டுல 50 கோடி ரூபாய் பணம் இருந்தா ம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லிடலாம். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப நயனா நாயந்திரன் அப்படிதான் சொன்னாரு. அந்த அதேதான். ட்ரெயின்ல பிடிபட்ட பணம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாரு. அந்த மாதிரி அந்த கண்டெய்னர்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 3-4 கண்டெய்னர் பிடிச்சாங்க. 3 கண்டெய்னர் நினைக்கல தமிழ்நாட்டுல பணத்தோட. ஆமா ஆமா கண்டெய்னர்லாம் எங்க போச்சு யாருக்கும் தெரியல. ஆமா, அந்த கண்டெய்னர்லாம் எங்க போச்சுன்னு தெரியல இப்போ. தெரியல. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, ம் இந்த கருப்பு பணமே ஒழிச்சிட்டாங்கல்ல டிமானிட்டைசேஷன்னால. அது 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 அந்த இடத்துல நம்ம பாராட்டணும். ஒழிச்சிட்டாரு மோடி, ஒழிச்சிட்டாரு. அதுல ஒருத்தர் கூட இப்போ சொன்னாருல்ல, மயிலாப்பூரை சேர்ந்தவர், ம் சிப்பு வச்சிருக்கோம், அந்த சிப்பால பார்த்து ஆமா கண்டுபிடிப்பாங்க. ஆமா 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 அவங்களோட பழைய நண்பர் அவரு. ஆமா அவர் ஆமா என்ன சொன்னாரு, சிப்பால பார்த்து ஆமா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பாருனார்ல. ஆமா ஆமா இப்ப அவர் மோதிட்ட சொல்லி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம். இத இந்த பணம் எப்படி இங்க கொண்டு வந்து போட்டாங்கன்னு ஆ, கண்டுபிடிக்கணும். கரெக்ட். வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க அவரை அமிச்சீங்கன்னு வைங்க, ம் மயிலாப்பூர்ல இருந்து அவரை வந்து நம்ம டெல்லிக்கு அமிச்சோம்னு வைங்க, இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லிடுவாரு அவரு. நீ வெத்தலை மையெல்லாம் கேக்குற, அவரை கரெக்ட். கேட்டான அவரை வந்து கரெக்டா சொல்லிடுவாரு எப்படி பணம் வந்ததுன்னு. ரைட். நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம அவரை அணுகுவோம். நான் அவர்கிட்ட கூட பேசி சார் அந்த ஆமா ஜிப்பை வச்சு எப்படியாவது அந்த ஜிப்பை இது பண்ணி பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து கேட்டு பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். உங்கள் கருத்துக்களை ஆழமாகவும் தெளிவாகவும் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக முன்வைத்தீர்கள். திரு ஆனந்த் சீனிவாசன், உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியா ஒரு சேனல் இருக்கு, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பத்தி என்ன பேசுறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பத்தி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பத்தி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட பிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பத்திலாம் என்ன நினைக்கிறேன்னு இதுல பேசுவேன். இதுல வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன நீங்க பர்சனலா ஃபாலோ பண்றீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.